ரஜினி அவர்கள் இந்த புத்தாண்டுக்கு ஒரு பதிவு போட்டார். இந்த பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னு போட்டார் தெரியுமா? நல்லவன் ஆண்டவன் சோதிப்பான், நான் கைவிட மாட்டான், கெட்டவனுக்கு அதிகமாக கொடுப்பான், நான் கைவிட்டுடுவான். இந்த பதிவை போட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி நிலைமை, மாணவி பிள்ளைகள் மீது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல், இந்த சாராய, இந்த மது, இந்த மெத்துன்ற விவகாரம் எப்படி இந்த மாணவர்களையும் சமூகத்தையும் கேடு கட்டுத்தனமாக மாற்றி வச்சுருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சியில் வந்து உட்காந்துருக்குனாக்கா, கெட்டவனுக்கு அள்ளி கொடுப்பான், ஆனால் கைவிட்டுடுவான் அப்படின்றதான் வரக்கூடிய எலெக்ஷனுக்கு அவர் போடப்பட்ட பதிவாக பார்க்கப்படுகிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ரஜினியை கிரிட்டிசைஸ் பண்ணணும், ரஜினியை மோசமான ஒரு நிலைக்கு எல்லா நபர்களும் விமர்சிக்கணுன்றதுனால ஒரு செய்தி உடனடியாக நேற்று வருகிறது ஊடகத்தில். பிஜேபிக்கு சார்பாக ரஜினி அவர்கள் ஒரு கூட்டணி பேரத்தை பேசி கொண்டிருக்கிறார். அதில் யார்? அதிமுகவையும் சீமானையும் விஜயையும் பிஜேபியோடு ஒன்றிணைப்பதற்கு ரஜினி தூதுவராக இருந்து செயல்படுகிறார் அப்படின்ற செய்தி. அந்த மனுஷன் அரசியலே வேணும்னு ஒதுங்கிட்டார், ஆன்மீக பக்கம் போயிடுறேன்ட்டார். இதற்கு பிறகு எப்படி விஜயை போய் அவர் பேசி நீ வந்து பிஜேபிக்கு வான்னு சொல்லுவார்? விஜய் வந்து சித்தாந்த ரீதியாக பிஜேபியோடு ஒத்து போக மாட்டேன்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது விஜய் வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்கா? இல்லை. அப்போ இந்த செய்தி கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? இது வந்து முழுக்க முழுக்க ரஜினியை கேவலப்படுத்தணும், ரஜினியை கிரிட்டிசைஸ் பண்ணி ரஜினியை பற்றி கேவலமாக விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு போடப்பட்ட ஒரு செய்தி.